பெரியப்பா வாங்க பெரியப்பா வாங்க. எங்கடா பையோட கிளம்பிட்ட? சோனியா மேடம் வந்திருக்காங்களே, அதான் அம்மா மளிகை சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னாங்க பெரியப்பா. என் மீட்டர் சோனியா இருக்காங்களா? உள்ளதா இருக்காங்க. நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. என்னங்க என்னால நம்பவே முடியலங்க, உண்மையாவே அவங்க தான் வந்திருக்காங்களா? ஏண்டி மூர்த்தி காணாம போய் திரும்ப வந்திருக்கா, அவனை பத்தி கேட்காம சோனியா வந்திருக்காங்களான்னு கேக்குற? அப்ப நீ மூர்த்தியை பார்க்க வரல? அவனை பாக்குறதுக்கு என்ன இருக்கு, அவனை தான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ சோனியாவை முதல்ல இப்பதான் நான் நேர்ல பாக்க போறேன், அதனாலதான் கேட்டேன். ஐயோ எல்லாம் திருத்தவே முடியாது, வந்து தொலை. வாங்க வாங்க. காமாட்சி, ஏதாவது வேணும்? கயல், கயல் பெரியப்பா அம்மாடி கயலே. வாங்க பெரியப்பா. வாங்க பெரியமா. வாங்க மாமா. கயலே டேய் தள்ளுடா தள்ளு. இவ ஒருத்தி. என்னடா மூர்த்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியப்பா. ஐயோ நிஜமாவே நீங்க நானும் எல்லாரும் எவ்வளவு பதறிட்டாங்க. அழகா இருக்கீங்க. ஏன்டா இப்படி உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஏன் கட்டே பட்டுடும் போல இருக்கு. சோனியா அகர்வால் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் நம்பவே இல்ல. ஆனா உண்மையிலேயே நீங்க தான் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை டிவில பாக்கும்போது ரொம்ப அழகா இருப்பீங்க, நேர்லயே எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படி என்னதான் பண்ணுவீங்க? எங்களுக்கெல்லாம் வருஷம் வயசு கூடுது, உங்களுக்கு மட்டும் வயசு குறைஞ்சுக்கிட்டே போகுது, இன்னும் அப்படியே இருக்கீங்க. என் பையன் கூட உங்க ஃபேன் தான். நீங்க நடிச்சீங்களே ஒரு படம், அது பேர் என்னது? 4Gயா 5Gயா? ஷோ பெரியமா, அது 7G ரெயின்போ காலனி. அந்த ரெயின்போ தான். அந்த படத்தை அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பான். ஏய், இப்ப எதுக்கு வந்தது வராதமா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க தொந்தரவு இல்லைங்க, இவங்களோட வரவால எனக்குள்ள அப்படியே ஒரு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஏற்பட வேணாம், நீ முதல்ல வாயை மூடிட்டு இரு. மேடம் ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க எங்க பெரியம்மா, இவர் எங்க பெரியப்பா தர்மலிங்கம். எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன். வணக்கம் சார். வணக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க தான் மூர்த்தியை காப்பாத்துனீங்கன்னு கயல் சொன்னா, அதான் உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு. அப்படி இல்லம்மா, நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. என் தம்பிக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே மூர்த்தி தான். ஆனா கொஞ்ச நாளா அவன் இல்லாம இந்த குடும்பமே நிலக்குலைஞ்சு போயிடுச்சுமா. அவன் எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியாம ரொம்ப தவிச்சு போயிட்டோம். ஒரு குடும்பமா இருந்து நாங்க பண்ண வேண்டிய வேலைய நீங்க பண்ணிருக்கீங்க. அவனை திரும்ப மீட்டு கொண்டு வந்து வீட்டுல சேர்த்திருக்கீங்க. அதுக்கு நாங்க எல்லாருமே காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கோம்மா. என்ன சார் நன்றி கடன் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரும் போதும் போதுன்ற அளவுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. நான் இங்க வந்ததுல இருந்து நன்றிங்கிற வார்த்தையை தான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் இல்லாம மூர்த்தி ஒன்னும் யாரோ ஒரு ஆள் இல்ல, அவரு என் கூட பிறந்த அண்ணனா தான் பாக்குற. அவர் இங்க இல்லாம இந்த குடும்பம் எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். அதனாலதான் அவரை தீவிரமா தேட ஆரம்பிச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா மூர்த்தி, உன்னை வேலைக்கு போக சொன்னா நீ காணாம போயிட்ட, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு வேலையாக்கிட்ட. ஆனா நீ காணாம போனதுல கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குடா. இவ்வளவு பெரிய நடிகையை நேர்ல பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டா. அறிவு கேட்டவள என்ன பேசிட்டு இருக்க? உண்மையை தானே பேசுறேன். இவன் ஒழுங்கா வேலையை மட்டும் பாத்திருந்தான்னா இவங்களை பாத்துக்க முடியுமா? அதத்தானே நான் சொன்னேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, முதல்ல நீ அமைதியா இரு. ஏண்டா மூர்த்தி, அந்த கடவுள் புண்ணியத்துல நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்பதான்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா பெரியப்பா, கண்ணி வைக்கிற நேரத்துல எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ நடந்துருச்சு. அது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ மும்பைக்கு தானே வேலைக்கு போன, அப்புறம் எப்படி மேடம் வீட்டுக்கு வந்த? அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல பெரியப்பா, மும்பைக்கு தான் வேலைக்கு போனேன். அங்க 2-3 நாள் வேலை பார்த்தேன். அங்க ஒரு ஸ்ட்ரிக்டான இந்திக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு நொந்துட்டேன் பெரியப்பா. அதுக்கப்புறம் தான் அங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரு, இந்த மாதிரி நடிகை சோனியா அகர்வால் வீட்டுல வேலை இருக்கு,
நீ போறியான்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு மேடம் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன். சரி, நீ மேடம் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்கலாம்ல? இல்ல பெரியப்பா, ஆரம்பத்துல மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு ஃபோன் யூஸ் பண்ணாம இருந்தேன். வேலையில மட்டும்தான் கவனமா இருந்தேன். அப்பப்போ தனத்து கூட வாய்ஸ் நோட்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த பில்டிங்ல போய் மாட்டிக்கிட்டேன் பெரியப்பா. என்னால எதுவுமே பண்ண முடியல. மன்னிச்சிருங்க பெரியப்பா. எல்லாருக்கும் என்னால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விடுறா, நீ என்ன வேணும்னேவா பண்ண? ஏதோ சூழ்நிலை. நமக்கு நேரம் சரியில்லாம இருந்திருக்குடா. அதான் இப்ப நீ நல்லா இருக்கல, அதுவே போதும்டா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன், இந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. குடும்பத்தை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது, புரியுதா? சரிங்க பெரியப்பா. இந்த குடும்பத்தை விட்டு நான் மொத்தமா வேலைக்கு போக போறேன் பெரியப்பா. என்னால இவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் பெரியப்பா, போதும். அவங்கள விடுமா. இப்படிதான் மாத்தி மாத்தி பேசி நெஞ்ச நக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாம் சினிமால மட்டும்தான் நடிப்பீங்க. இவங்க எல்லாம் நிஜத்திலேயே நல்லா நடிப்பாங்க. ஏய், இந்த வீடே ஒரு நாடக மேடமா. இங்க இருக்கிறவங்கள பாருங்க, இவங்க எல்லாரும் பெரிய நடிகர் நடிகைங்க. இது ஒரு கலை இந்த காமாட்சி. இவ ஒரு அழுகாட்சி. ஈன்னு சிரிப்பா, இல்லன்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பா. அப்புறம் அந்த கயலுக்கு சொல்லவே வேணாம். கோவம் சிரிப்பா அழுகன்னு நவ ரசத்தையும் காட்டுவா. அவ புருஷன் எழில் மாப்பிள கயல் முகத்தை கண்ணாடியில பார்த்த மாதிரியே அப்படியே காப்பி அடிச்சு அதே ரியாக்ஷனா முகத்துல கொடுப்பாரு. மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு படமே ஓட்டுவாங்க. ஏய், சொன்னதெல்லாம் போதும். நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்கள கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. வா, கிளம்பலாம், போலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அப்படியே நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு போங்க. நம்ம வீடு இப்படியெல்லாம் இருக்காது. அது ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏசி எல்லாம் போட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்.